குறைஞ்ச விலையில நமக்கு ஒரு வேலையாட்கள் வேணும். எந்த தப்பை செய்யவே கூடாது. ஒரு வேலையாட்கள் நம்ம வேலைக்கு எடுக்கணும். வந்த உடனே என்ன சொல்றாங்க, கையில காசு சார், காஃபி ஒரு நாள்ல கத்துக்கலாமா, டீ ஒரு நாள்ல கத்துக்கலாமா? எந்தெந்த கடைக்கு நம்ம ஃபீமேல போடலாம், எந்தெந்த கடைக்கு மேலே போடலாம். இப்போ பெரிய ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் சார், உங்களுடைய இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமியில் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஃபுட் பிஸ்னஸ் ட்ரைனிங் இது ஆப் மூலமா பண்றது. இது ஒருத்தர்ல எனக்கு 4-5 ஸ்டூடெண்ட் சொல்லி பணம் ஏமாந்தே சொல்றாங்க. இப்போ ஒர்க்கர்ஸில் பார்ட் டைம் ஃபுல் டைம் சீசன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் எது சரின்னு நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும்? இப்போ பார்ட் டைம் சார், ஒரு மாஸ்டருக்கு 30,000 ரூபா கொடுக்குறீங்க. இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம், நீங்க 10,000 ரூபாய் கத்துக்கலான்னு. இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேற ஒரு இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்டில் இருப்பீங்க. இப்போ நார்த் இந்தியன் லேபர்ஸும் எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டாங்க. நார்த் இந்தியன் லேபர்ஸை வச்சுக்கிறதுல வர சிக்கல் என்னன்னா, சார் எங்களுக்கு லாபமே வர மாட்டேங்குது, பணம் வர மாதிரி இருக்குது, பணம் எல்லாமே காலி ஆயிடுது. இதுக்கு பல ஆங்கிளில் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பீப்புளுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம். ஒரு ஃபுட் பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய சவால் என்னன்னா, குறைஞ்ச விலையில நமக்கு ஒரு வேலையாட்கள் வேணும், சமயக்காரங்க வேணும். இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி சாண்ட்விச் மாஸ்டர் வேணும், புரோட்டா மாஸ்டர் வேணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதும் இதை தேடுறதுமே பெரிய சவாலாக இருக்குது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இந்தியா மார்க்கெட் உங்களுக்குவே நார்த் இந்தியன்ஸ் வேலை பார்க்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்த் இந்தியன் ஸ்டாஃப் வச்சிருக்கோம், அதே மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டாஃப் வச்சிருக்கோம். இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபைடு ஸ்கில்டு லேபர் நிறையா இருந்தாங்க. இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுமே குறைஞ்சி போச்சு. அது உண்மை. இன்னொன்று, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சு தான் நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இப்போ கிடையாது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சு தான் ஹோட்டல் வேலைக்கு போகணுங்கிறதும் கிடையாது. இப்போ யார் வேணாலும் ஹோட்டல் வேலைக்கு போகலாம். இப்போ ஐடியே இப்போ யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தா பிகாம் படித்தவங்க ஐடியில் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் ஆயிடுச்சு. இப்போ நார்த் இந்தியன் ஸ்டாஃப் ஒரு காலத்தில் நமக்கு லேபர் ரொம்ப சீப்பாக கிடைச்சாங்க சார். சவுத் இந்தியன் நம்ம எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ நார்த் இந்தியன் லேபர்ஸும் எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டாங்க, சவுத் இந்தியன் லேபர்ஸும் எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டாங்க. நார்த் இந்தியன் லேபர்ஸை வச்சுக்கிறதுல வர சிக்கல் என்னன்னா, நீங்கள் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வெளியூர்லேருந்து எடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் தமிழ்நாட்டு பசங்களுக்குமே அது கொடுக்கணும். இப்போ சென்னையில் உள்ள மேன் பவரே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபுட் அண்ட் அகாமடேஷன் உங்களுக்கு மிச்சமாகும். இது போக இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, நார்த் இந்தியன்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் பார்க்குறாங்க, லீவ் எடுக்காமல் பண்ணுறாங்க. இது நம்மளுடைய பார்வை, நிறைய பேரோட பார்வையும் இருக்கு. சவுத் இந்தியன்ஸ் லீவ் அதிகம் எடுக்கிறாங்க, எல்லா வேலையும் பார்க்க யோசிக்கிறாங்க. சுயமரியாதைலாம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் அதே சம்பளத்துக்கு இந்த வேலையை நார்த் இந்தியன் பார்க்குறாங்களேங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது நார்த் இந்தியன் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே. அதே சமயம் இன்னொரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு என்ன வேணுங்கிறத, அதாவது நார்த் இந்தியன் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருந்துச்சுன்னா மச் பெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே சமயம் அவங்க லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இல்லாத சமயத்தில் இங்கே கஸ்டமருக்கு அது கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, எனக்கு என்ன ஃபுட்டு வேணும் அப்படின்னு நான் எனக்கு என்ன தரத்தில் வேணும், எனக்கு என்ன மாதிரியான ஸ்பைசி அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா, சால்ட் வேணுமா வேணாமா, இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது அது கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷனாக ஆகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஆமாம் சார். ஆனால் அவங்களுக்கு தமிழ் எல்லாருமே பேசுகிறாங்க சார். ஒரு 3 வருஷம் ஒரு இடத்துல இருந்துட்டாங்கன்னா தமிழ் பேச ஆரம்பிச்சிடறாங்க. நாங்கள் இத்தனை பேர் ட்ரெயின் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டாஃப் எல்லாம் பார்க்குறோம், ஓனர்ஸை பார்க்குறோம். மைக்ரோ ஆண்டர்ப்ரனர் சொல்கிறது எல்லாமே சார் தமிழ் ஒரு 2-3 வருஷத்தில் கற்றுக்குறாங்க. நம்மால் ஹிந்தி கற்றுக்கிறது சிக்கலாக இருக்கே தவிர அவங்க தமிழ் ஒரு 2 to 3 years எடுக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. பட் எல்லா வேலையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம அவங்கள ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிறோம். நம்ம ஆளுங்க எல்லா வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஆள் கேஷ் பார்ப்பாங்க, ஃபுட் ப்ரொடக்ஷன் பார்ப்பாங்க, அவங்க ஃபுட் ப்ரொடக்ஷன் பார்ப்பாங்க, வாஷிங் பார்ப்பாங்க. நீங்கள் மாப் பண்ண சொன்னால் கூட யோசிக்காமல் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஆள் என்னன்னா, ஓனரே நீங்கள் மாப் பண்ணுறது பார்த்தா கூட வாய முடிட்டு வேடிக்கை பார்க்குறான். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், நான் உங்களை பழக்கிடக்கூடாது. அதாவது ஓனரை நான் மாப் பண்ணுவேன் அப்படின்னா ஓனர் நாளைக்கு என்ன மாப் பண்ண சொல்லுவாரு, நம்ம அதுக்கு ஓனரை பழக்கிறோம் அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம நார்த் இந்தியன் மாப் பண்ணா பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ ஆட்கள் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் பேப்பர்ல ஆட் கொடுக்கலாம். பேப்பர்ல ஆட் கொடுக்கறது இப்போ தோசை மாஸ்டர், பரோட்டா மாஸ்டருக்குலாம் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ சின்ன பசங்க மாதிரி நீங்க டார்கெட் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு ஆள் எடுக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு கேஃபேக்கு ஆள் எடுக்கிறீங்கன்னா பேப்பர் ஆடு கொடுக்க வேண்டாம். 3000 ரூபா தான் பேப்பர் ஆடு. பட் பேப்பர் ஆடை சின்ன பசங்க இப்போ பார்க்கறது கிடையாது. இப்போ சின்ன பசங்களை உங்களுக்கு வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா OLXல கொடுக்கலாம். நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதுலேயுமே இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொன்னார், சார் அந்த மாதிரி ஒரு ஆப் மூலமாக தான் நான் ஒரு ஆள் எடுத்தேன், பணம் 5000 ரூபாய் ஏமாந்துட்டேன்,
வேலைக்கு ஆள் எடுத்து வாங்கன்னு சொன்னேன். அந்த பையன் என்ன சொன்னாரு, எனக்கு பஸ்ஸுக்கே பணம் இல்ல. நான் புறப்பட்டு வந்துடுறேன் சார், நாளைக்கு வந்துடுறேன் சார் அப்படிங்கிறாங்க. பணம் 5000 அனுப்பிச்சு விட்டேன். ஃபோன் பண்ணா இந்தா வரேன், அந்தா வரேங்கிறாங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த ஆப் எல்லாம் கேட்டோம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்க வந்து மார்க்கெட் பண்ணி தான் குடுக்குறோம். நீங்க ஆளுக்கு ஏன் பணத்தை அனுப்பிச்சீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த விஷயங்களை தவிர்ப்பது. ஆமா ஆமா ஆமா. இது ஆப் மூலமா பண்றது. இது ஒருத்தர்ல எனக்கு ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் சொல்லி பணம் ஏமாந்தே சொல்றாங்க. ஏன்னா அந்த வேலை தேடுற நேரத்துல ஒரு பண கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்க முடிவு என்ன மாதிரி எடுக்கிறாங்கன்னு தெரியாது. வரணுங்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க. எல்லாரையும் நம்ம வந்து திருடன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி நடக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றோம். முடிஞ்ச அளவுக்கு பணம் போடுறத அவாய்ட் பண்ணுங்க. போட்டீங்கன்னா கம்மியா போடுங்க. பஸ்ஸுக்கு எவ்வளோப்பா உனக்கு, இல்ல பஸ் டிக்கெட் எடுக்கிறேன்னு கூட சொல்லிடலாம். அது இன்னும் உத்தமம். அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, இப்போ ஒர்க்கர்ஸ்ல வந்து பார்ட் டைம் ஃபுல் டைம் சீசன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதுல எது சரின்னு நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும்? இப்போ பார்ட் டைம் வந்து சார், இப்போ கேஃபே மாதிரி போகிற மாடல் எல்லாமே பகலில் வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஃபுல் டைம் மேன் பவர் வைக்கும்போது அத்தனை மேன் பவர் தேவையில்லை. அப்போ ஈவினிங் மட்டும் கூப்பிட்டீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 பார்ட் டைம் எம்ப்ளாயி கிடைச்சிடுறாங்க. ஸோ சனி ஞாயிறு மட்டும் கூப்பிட்டுக்கலாம். இல்லை டெய்லியே ஈவினிங் வந்து காலேஜ் முடிச்சு 4க்கு அப்புறம் வர ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 6 மணிக்கு அப்புறம் வர ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நைட் ஒரு 10-11 மணி வரைக்கும் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். பட் சில அவங்களுக்குமே நம்ம வந்து சீப்புன்னு சொல்ல முடியாது. பெட்ரோலுக்கு தனியாக கேட்டுறாங்க. எனக்கு பெட்ரோலுக்கு தனியாக கொடுத்துருங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்துருங்க. அது பெட்ரோலுக்கு 100-200 கொடுக்குற மாதிரி வந்துடுது. இது போக ஃபுட்டு கொடுக்குற மாதிரி வந்து இது போக 200, அவங்களுக்குமே 350-400 வந்துடுது. ஓகே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. அதை நம்ம எது நமக்கு சரியா இருக்குமோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். அதே மாதிரி இப்போ ஹையர் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஐ மீன் யாராவது ஒருத்தவங்க வந்து ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம ஹையர் பண்றது பெஸ்ட்டா இருக்குமா, இல்ல ஆட்ஸ் அது மாரி போறது பெட்டரா இருக்கும்? இப்போ போற காலத்துல ரெஃபர் பண்ணதுக்கே பயப்படுறாங்க. இப்போ என்னெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, ஃபோன் பண்ணி சார் நீங்க வந்து வேலைக்கு ஆள் கொடுக்குறீங்க, இப்போ ரெஃபர் பண்ணா நம்ம பேர் கெட்டு போயிருமோங்கிற மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா எந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இப்போ நிறைய பேர், ஒருத்தர் ரீசெண்டாக எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னார், சார் ஒரு ஸ்டாஃப் வந்து என்கிட்ட வந்து 2 வருஷம் ரொம்ப நல்லவனா இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபோட பிஹேவியர்லாம் சரியில்லை. ஆரம்ப இடத்துல நல்லவனா இருக்காங்க, அதுக்கப்புறம் மாறுறாங்க. ஸோ நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம், ரெஃபர் பண்ணலாம், நம்ம பேரை கெடுத்துட்டா அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இப்போ ரெஃபர் பண்ணதுக்கே பயப்படுறாங்க. நீங்கள் ஆப் மூலமாக எடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு யோசிச்சு தான் எடுக்க வேண்டியிருக்கு சார். ஒரு பேசிக்காக நீங்கள் இன்டர்வியூவில் என்னென்ன கேள்வி கேட்கணும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடணும். ஒரு ஸ்டாஃப் வந்து நீங்கள் பேசிக்காக அவங்க சமைக்கிற பொருளை மட்டும் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தெளிவாக சொல்லிடணும். நீங்கள் வந்தீங்கன்னா வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பிளேட்டை கழுவுறதுங்கிறது வேற, நீங்க சமைக்கிற பொருளை கழுவுறதுங்கிறது வேற. ரெண்டுமே வாஷிங் தான். ஆனா இதை தெளிவா சொல்லணும். இப்போ நாளைக்கு வந்து இதை சொன்னீங்க அதை சொன்னீங்கன்னு உங்களுக்குள்ள பஞ்சாயத்தா கூடாது. அப்பனா இந்த கேள்வி கண்டிப்பா கேட்கலாம் நினைக்கிறேன். எந்த தப்பை செய்யவே கூடாது ஒரு வேலையாட்களை நம்ம வேலைக்கு எடுக்கணும்? மெயினா இன்னைக்கு சூழ்நிலைக்கு அட்வான்ஸ் கொடுக்க கூடாது. அது ஒரு விஷயம். வந்து வந்த உடனே வந்து என்ன சொல்றாங்க, கையில காசு இல்லைங்கிறாங்க. ஒரு 10 நாளுக்குள்ள வேலை பிடிக்காட்டி ஓடி போயிடுறாங்க. ஸோ புது ஸ்டாஃப்க்கு அட்வான்ஸ் கொடுக்கவே கூடாது. பேசிக் ஸ்கில் இருந்தால் போதும். நீங்கள் வந்து இப்போ சாண்ட்விச் போடுறதுக்குலாம் பெரிய வேலைக்காரன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எங்கள் கான்செப்ட் பூரா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சாட் மாதிரி விஷயங்களே சொல்கிறாங்க. நம்ம காம்ப்ளிகேட்டட் நார்த் இந்தியன் தான் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, நீங்கள் மாஸ்டர் எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். ஒரு சாதாரணமாக வாஷிங் பண்ணுற லேடியை கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் நீங்கள் என்ன கான்செப்ட் பண்ணாலும் ட்ரெயின் பண்ணலாம். ஒரு சாட்டை ட்ரெயின் பண்ணலாம், டீ காஃபியை ட்ரெயின் பண்ணலாம். பெரிய ஸ்கில்டு மேன் பவர் வேண்டாம். அன்ஸ்கில்டை கூட கரெக்டாக ட்ரெயின் பண்ணி உங்களால் வச்சுக்க முடியும். எதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஒரு பெரிய பிரியாணி மாஸ்டரு, ஒரு மீல் சமைக்கிறதுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் பெரிய மாஸ்டருக்கு போகலாம். சின்ன மாடலுக்கு உங்களுக்கு ஸ்கில்டு லேபரே தேவையில்லை. ஒரு சாதாரண ஸ்டாஃபை ட்ரெயின் பண்ணலாம். எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் ட்ரைனிங் வந்தாவே நாங்களே என்ன சொல்கிறோம், ஸ்டாஃபை திருப்பி என்கிட்ட ட்ரைனிங் அனுப்ப வேண்டாம். இப்போ சார் நீங்கள் ஓனர் என்கிட்ட ட்ரைனிங் வரீங்க, உங்களுக்கு நான் வந்து 10,000 ரூபாய்க்கு சாட் கற்று கொடுத்துட்றேன், நீங்கள் போய் 100 பேரை ட்ரெயின் பண்ணலாம். திருப்பி நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாஃபை எங்கிட்ட அனுப்பி ட்ரைனிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ சாட் மாஸ்டர் போனால் என்னங்கிறத சொல்லிடுறேன். இன்னைக்கு 2 சாட் மாஸ்டர் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் 75,000 ரூபாய் செலவாகுது. ஒரு பேசிக்காக நீங்கள் மெயின் மாஸ்டர்னு ஒருத்தர் வச்சிங்கன்னா, எப்படியும் கட்லெட் போட மாட்டார், சமோசா போட மாட்டார், 30,000 ரூபாய் சம்பளம் இருக்குது. அசிஸ்டன்ட் கேட்குறாரு, அவருக்கு ஒரு 15,000 ரூபாய் சம்பளம், 45,000 ரூபாய். நீங்கள் சென்னை மாதிரி சிட்டியில் தங்க வைக்கிறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அடிஷனல் காஸ்ட் 30,000 ரூபாய், குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஆயிடுது. அப்போ 75,000 ரூபாய் மாஸ்டர் வைக்கிறதுக்கு நாங்கள் சொல்றது 10,000 ரூபாய் கற்றுக் கொடுத்து அதோட வேலை முடிஞ்சுது. நீங்களும் ஸ்டாஃப் ஓடிடுவான்னு பயப்பட வேணாம் சார். ஜூஸ் மாஸ்டரோட சம்பளம் இன்னைக்கு என்னன்னா, ஒரு நாளைக்கு 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய், 600 ரூபாய்க்கு கற்றுக்குட்டி. இப்போ நாங்கள் ஜூஸ் கிளாஸ் வந்து 10,000 ரூபாய்க்கு கற்றுக் கொடுக்குறோம், ஜூஸ் அண்ட் ஃபலூடா. அப்போ உங்களுக்கு மாதம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாஸ்டருக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறீங்க. இதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் 10,000 ரூபாயில் கற்றுக்கலான்னு. 10,000 ரூபாய் ஃபீஸான்னு யாரு கேட்பான்னா,
மார்க்கெட்ல ஸ்டாஃபோட சேலரி தெரியாதவங்க மட்டும் தான் என்கிட்ட கேட்பாங்க. ஓகே. மற்றவங்களாம் சார் ஜூஸ் மாஸ்டர் ஓடி போயிட்டான் சார்னு 10,000 ஃபீஸா சார், எப்போ சார் வரட்டும்னு கேட்பாங்க. நீங்கள் கோர்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக் சார், 1 நாள் 2 நாள் 3 நாளில் கற்றுக்கலாம். இன்னொரு கேள்வி என்ன அடிக்கடி கேட்கறது கேட்பாங்க, சார் 1 நாளில் கற்றுக்கலாமா, 2 நாளில் கற்றுக்கலாமா? எக்ஸாம்பிள், ஒரு ஜூஸ் கடையில் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணுறீங்க, ஜூஸ் போட எவ்வளோ நேரம் ஆகுது? 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அதான் இதை நான் போட்டுட்டு எப்படி போறீங்கன்னு சொல்லி கொடுக்க போறேன். நான் 20 ஜூஸ் காட்டுறேன், ஓகே, எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு காஃபி உங்க அம்மா வைக்கல எவ்வளோ நேரம் ஆகும்? சார் காஃபி 1 நாளில் கற்றுக்கலாமா, டீ 1 நாளில் கற்றுக்கலாமா, வீட்டில் அம்மா வைக்கல எவ்வளோ நேரத்தில் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு விட தெரிஞ்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னா ஒரு ஒர்க்கருக்கு மல்டிபிள் ரோல்ஸை நம்ம வந்து டீச் பண்ணுறதால பிஸ்னஸ் டெவலப் ஆகுமா, இல்லை அது நமக்கு ரிஸ்கா? சார் சின்ன லெவலில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து மல்டிபிள் ரோல்ஸில் ட்ரெயின் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், ஸ்டாஃப் எல்லாம் கேஷில் ட்ரெயின் பண்ண சொல்லுவோம், அதே மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷனில் ட்ரெயின் பண்ண சொல்லுவோம். இப்போ நார்த் இந்தியன் ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுட் ப்ரொடக்ஷனில் ஓகேங்கிறாங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க சமைக்கிறதுல. அப்புறம் கிளீனிங் வந்து எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ பீகார்லேருந்து எவ்வளோ பேர் வராங்க, எல்லாருமே எனக்கு ஆட்சேபனை இல்லை சார், நான் க்ளீன் பண்ணுறேன் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சவுத் இந்தியன் பசங்க என்ன சொல்கிறாங்க, மல்டிபிள் ரூலுக்கு சார் கிளீனிங்லாம் நான் பண்ண மாட்டேன். சரி ஓகே, அவங்கள எப்படி யூஸ் பண்ணலாம், கேஷுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி அவங்கள ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து நார்த் இந்தியன் ஸ்டாஃபும் சவுத் இந்தியன் ஸ்டாஃபும் உங்களுக்கு நீங்கள் மிக்ஸாக வச்சிருக்கீங்க அப்படின்னா 2 பேரும் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. சவுத் இந்தியன் ஸ்டாஃபு கேஷை பார்த்துக்குவாரு, நார்த் இந்தியன் ஸ்டாஃபு கிளீனிங்கையும் பார்த்துக்குவாரு. ஸோ நீங்கள் லீவ் எல்லாம் கொடுக்கும்போது கரெக்டாக பிளான் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மெத்தட் நீங்கள் பெரிய கடையில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ பெரிய ஹோட்டலில் தோசை மாஸ்டர் தோசை மட்டும்தான் போடுவார், அரவை மாஸ்டர் மாவு மட்டும்தான் ஆட்டுவார், சட்னி சாம்பார் அது மட்டும்தான் பண்ணுவார். அவங்க பண்ணுற வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ்க்கு அதுதான் சூட் ஆகும். ஓகே. ஸோ சின்ன கடைகளில் மல்டிபிள் ரோலுக்கு வச்சுங்க, பெரிய கடையில் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் 30,000 40,000 சம்பளம் கொடுக்குறீங்க, அது ஏற்ற மாதிரி வேலை வாங்கிங்க. சார் நிறைய கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜென்ஸ் ஸ்டாஃப் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க, உமன் ஸ்டாஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அது கிளினிக் மட்டும்தான் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. எந்தெந்த கடைக்கு நம்ம வந்து ஃபீமேலை போடலாம், எந்தெந்த கடைக்கு மேலே போடலாம்? இப்போ வந்து சார் ஜென்ஸுக்கு வந்து சேலரி கொஞ்சம் ஹையாக இருக்குது, ஃபீமேலுக்கு வந்து சேலரி வந்து கம்மியாக வேலை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மென்ஸ் பண்ணுற எல்லா வேலையுமே பெண்களால் பண்ண முடியல, எஸ்பெஷலி இந்த வெயிட் தூக்குற மாதிரி வேலைகள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ பெரிய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து கிளீனிக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. இப்போ சின்ன காப்பி கடையில் 100% காப்பி கடை வந்து லேடிஸை நம்பி நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ சின்ன மாடல் அப்படிங்கும்போது நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது பூராமே லேடிஸ்க்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுங்க. இன்னொன்று டீ கடை, காப்பி கடை, சாட்டு, எங்களோட மாடல் கேஃபே மாடல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஜூஸாக இருக்கட்டும் எல்லாமே லேடிஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்குது. இப்போ மென்னுக்கு சம்பளம் கொடுக்கும்போது 30,000 ரூபா கேட்குறாங்க, லேடிஸ் கொடுக்கும்போது ஒரு 15,000 ரூபாயில் இது நம்மளால் செய்ய முடியுது. அப்போ நீங்கள் சேலரி சேவ் பண்ணுறீங்க, உங்களோட பர்பஸும் சால்வ் ஆகிடுது. அப்படிங்கும்போது சின்ன மாடல் எல்லாமே நாங்கள் லேடிஸ் வந்து வச்சுக்கலாம், தப்பு இல்லைன்னு சொல்கிறோம். ரொம்ப பெரிய ஹோட்டலில் வந்து கண்டிப்பாக லேடிஸ் வந்து கிளீனிங் மட்டும் வச்சுக்கலாம், ப்ரொடக்ஷனை யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே. ஓகே. ஜென்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சம்பளம் ஹையாக கொடுத்தாலுமே அந்த வால்யூம் ஆஃப் சேலுக்கு அது டேலி ஆயிடும். சார் உங்களுடைய இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமியில் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து சார் ஃபுட் பிஸ்னஸ் ட்ரைனிங் வந்து 2 விதமாக கொடுக்குறோம். ஆன்லைனில் வந்து நம்ம வெப்சைட்டில் ரெக்கார்டு செஷனாகவே இருக்குது. சென்னையிலேருந்து எல்லாருமே நிறைய பேர் வராங்க. இப்போ நம்ம சென்னையிலேயே நல்ல கடைகள் திறந்தது பார்த்தீங்கன்னா குமரன் காஃபின்னு ஒருத்தர் வந்து எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்மேன் தான், கொஞ்சம் கேஃபே ஸ்டைலில் போகணுன்னு வந்து பண்ணாங்க. அதே மாதிரி சாய் அண்ட் குப்பி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து நம்மகிட்ட வந்து கிளாஸ்க்கு வந்து அவங்க இப்போ ஃப்ரான்ச்சைஸியை கொடுத்துட்ருக்காங்க. ஆன்லைனில் வந்து அம்பால் காஃபி, நம் கேஃபே இதெல்லாம் சென்னையிலே இருக்குது. சாய் குயின்ஸ்னு ஒன்று இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ். ஆமாம், இவங்கெல்லாம் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து பண்ணுறாங்க. சில லேடிஸ் என்ன சொல்லுவாங்க, கை குழந்தை இருக்குது சார், எங்களால் வந்து இவ்வளோ தூரம் வந்து பண்ண முடியல கிளாஸ் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நாங்கள் ரெக்கார்டு செஷன்ஸ் வச்சுருக்கோம். ரெக்கார்டு செஷன் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம், லைஃப் டைம் அப்கிரேடு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எங்களோட சேட் கிளாஸ் ஏதாவது ஒரு சிலபஸ் நான் 2 வருஷம் கழிச்சு சேர்க்குறேன்னா அது எப்போனாலும் அவங்க பார்த்துக்கலான்னு வச்சுங்களேன், லைஃப் டைமாக பார்த்துக்கலாம். அவங்க ஸ்டாஃபை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை காட்டி நீங்கள் ட்ரெயின் பண்ணிடலாம். ஜென்ரலாக உள்ள யூடியூப் வீடியோக்கும் எங்களுக்கும் உள்ள என்ன வித்தியாசம்னா, இப்போ எடுத்துக்காட்டி நான் ஒரு ஜூஸ் கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஜூஸ் ஊற்றுனீங்கன்னா அந்த கிளாஸ் ஃபுல்லாயிரும், மிக்ஸி காலியாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக அதை நீங்கள் பார்க்கவே முடியாது. இதை நாங்கள் ரெசிபி கொடுத்து பண்ணுறதுக்கும் ஜென்ரலாக நீங்கள் பார்க்குறதுக்குள்ள வித்தியாசம். ஆன்லைன் கிளாஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லாவே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆஃப்லைன் கிளாஸ் வந்து கோயம்புத்தூரில் எடுக்கிறோம். ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸ் தான், 1 நாள் 2 நாள். நீங்கள் இப்போ 4-5 கிளாஸ் காம்போ போனீங்கன்னா ஒரு 3-4 நாள் வருவாங்க. ரூம் வந்து உங்களுக்கு சீப்பாகவே கிடைக்கிது, 750 ரூபா 800 ரூபா ரூம் செலவு.
ஒரு வேளை நாங்கள் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறோம், ஒரு 2 வேளை ஃபுட்டு மட்டும் பார்த்துக்கிறோம், ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 5000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு ப்ளஸ் எங்கள் ஃபீஸ் ஆன் ஆவரேஜாக 10000 ரூபா ஒரு கிளாஸோட ஃபீஸ். அப்படிங்கும்போது நீங்கள் கோயம்புத்தூர் வந்தே பண்ணலாம். எங்களோட 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியூர் பசங்க. புரியுது. 10% தான் கோயம்புத்தூர் பெல்ட்லேருந்து வருவாங்க. 90% வந்து தமிழகமாக இருக்கட்டும், அதர் ஸ்டேட்டாக இருக்கட்டும், இப்போ டெல்லி பாம்பேலேருந்துலாம் வந்து ரொம்ப ஆர்வமாக பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கன்சல்டண்ட்டாக என்னென்ன விஷயங்கள்? கன்சல்டிங் வந்து 2 விதமாக பண்ணுறோம் சார். ஒன்று வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு, இன்னொன்று எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பீப்புளுக்கு. இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்டில் இருப்பீங்க. ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு பேங்கிங் செக்டராக இருக்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எங்களோட கன்சல்டிங்கில் ஒரு 75 டாபிக் கவர் பண்ணுறோம். ஒரு பாடம் மாதிரியே எடுக்கிறோம். ஏன் இந்த மாடல் நாங்கள் கன்சல்டிங் பண்ணுறோன்னா, நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஓகே. இப்போ நான் வந்து லொக்கேஷனில் இருந்து ஒரு பிஎன்எல் எப்படி பார்க்கணும், ஒரு மியூசிக் வந்து ஒரு கேஃபேக்கு தேவையா தேவையில்லையா, இவ்வளோ விஷயங்கள் கவர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எழும். இந்த 75 டாபிக் நாங்கள் தொடும்பொழுது இந்த 75 டாப்பிக்லேருந்து ஒரு கருத்து உங்களுக்கு இருக்கும். சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து ஒரு மாடலாக நியூ பிஸ்னஸ் பீப்புளுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. 2வது வந்து எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஸ்ட்ரகிளிங் பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, சார் எங்களுக்கு லாபமே வர மாட்டேங்குது, பணம் வர மாதிரி இருக்குது, பணம் வந்து எல்லாமே காலி ஆயிடுது, அடுத்த மாதத்துக்கு அதை எடுத்துடுறோம், கையில் பெருசாக நிற்க மாட்டேங்குது, லாஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் வர மாட்டேங்குது. இதுக்கு வந்து பல ஆங்கிளில் வந்து எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பீப்புளுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம். எங்களோட கன்சல்டிங் வந்து 10,000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்லைனில் பண்ணணுன்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்து 1-to-1 சிட்டிங்லேயே நம்ம கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன்லையும் பண்ணலாம். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.